எங்கட காலத்துல இருக்கிற நோய் ஒன்றை பத்தி சொல்லலாம். எல்லா இடத்துல இந்த நோய் இருக்குது. முழு உலகத்திலேயும் நோய் இருக்கின்றன. என்ன நோய் தெரியுமா? அந்த நோய்க்கு அல்லாஹ் தந்த நஞ்சு என்ன தெரியுமா? மருந்து. வைலுல்லி குல்லி ஹுமஸதில் லுமஸா. வைல், நீ நாசமா போ. எப்படி தொடங்கிட்டான்? அல்லாஹ்வுல் அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்வுல் அர்ஹமுர் ராஹிம், இறக்க முடியவனா இல்லையா? ஆனா அல்லாஹ் எப்பயாவது சாபம் செய்யறானா? ஓ நாசமா போ, வைல், உனக்கு நாசம் உண்டாகட்டும். யாருக்கு? லிகுல்லி ஹுமஸதில் லுமஸா, மற்றவண்ட பலாய்கள் ஒருவர். என்ன கெல்கரியில் இருக்காது எல்லா நோய்? எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் குறைய. மற்றவனை பத்தி இல்லாத நேரம் அவனோட குறைய கதைக்கிறது. இது எவ்வளோ பெரிய நஜீஸ் நோய் தெரியுமா? இது உயர்ந்தவர்கள் சிறந்தவர்களுடைய நாவுகள் இது வரப்படாத ஒரு நாள். நஜீஸ் பிடிச்சவங்க செய்வாங்க அந்த வேலை. தேன் இருக்கு தானே, தேன். தேன் பூக்கள்ல போய், நல்ல நல்ல பூக்கள்ல போய் தேனை சேர்த்து வரும். அதுதான் தேனி. ஆனா கொசு இருக்குது, என்ன செய்யும்? எங்கடா மனுஷன் காயம் இருக்குது, ஊத்த சேல், எப்படா மலம் குந்த போறான் சுத்திட்டு அவரது மலத்தை தொட்டுடுவார். இது கொசுட வேலை. அரபுல சொல்லுவாங்க, லா தகுன் கல்துபா, கொசுவ போல ஆயிராத வாழ்க்கையில். குன் கன்னஹ்லா, தேனிய போல வாழ் உலகத்தில். தேம்பூச்ச போல உலகத்துல வாழ், கொசுவ போல உலகத்துல வாழ்ந்துடாது. ஏன்? கொசுவ போல வாழ்றவனுக்கு அல்லாட சாபம் இருக்கு. நாங்க இன்ட்ரெஸ்டா கதைக்கும். சொல்லுவாங்க, மற்றவனை பத்தி கதைக்கிறது பறவை இறைச்சியோட டேஸ்டா. நல்ல காடை கோழியை விட, குயிலை விட நல்ல பறவை இறைச்சியோட டேஸ்டா நாட்டு கோழியோட டேஸ்ட். மற்றவனை பத்தி கதைக்கிறது. இது எங்களோட ஜெனரேஷனுக்கு வந்துடப்படாது, எங்களோட மனைவிட்ட வந்துடப்படாது, எங்களோட பிள்ளைகள்ட்ட வந்துடப்படாது. உடனே தடை செய்யணும். என்ன நாசமா போய் திரும்ப எங்களோட பிள்ளை. ஏன் அல்லாஹ் இப்படி தொடங்கி இருக்கிறார்? வைலுல்லி குல்லி ஹுமஸதில் லுமஸா, நாசம் தான் உனக்கு. யாருக்கு? ஹுமஸா, மற்றவண்ட குறைய பேசக்கூடியவர். சரி, குறை பேசினா பரவாயில்லை. அடுத்த லுமஸா. லுமஸான என்ன தெரியுமா? முன்னுக்குட்டு பின்னால கஞ்சாட செய்யறது. கண்ணால காட்டுறா போற. இந்த கஞ்சாட கூட செய்யலாது மற்றவனுக்கு எதிராக. அந்நியமிக்க சகோதர சகோதரிகளே, எங்கட காலத்துள்ள மிக பயங்கரமான நோய் இது. நோய் என்று கருதுறது இல்லை. எப்ப சேர்றோமோ, எப்ப 5 பேர் சேர்றோமோ, 5 குடும்பம் சேர்றோமோ, கதைக்கிறதெல்லாம் மற்றவங்களை பத்தி. அதான் சொல்லுவாங்க, நீ யாரை பத்தியாவது கதைக்கிறதா இருந்தா உன் உம்மா வாப்பா பத்தி கதை. உன் உம்மா பத்தி நல்ல கதை, நன்மை போ. உம்மாக்கு வாப்பா பத்தி கதை போட்டு நன்மை. அவ்வளோ அமலையும் கொடுத்துட்டியே. அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எவ்வளவு பெரிய பாவம் விளங்குது. அகீபத். சரி, அவன் செய்யாதோண்ட கதைச்சிட்டீங்கடா. உங்களுக்கு இன்றைக்கு தானே வாட்ஸ்அப் இருக்குது, நல்ல வாட்ஸ்அப் ஒன்று இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஒத்த தூக்கி போடுவார். அவன் படித்தவனா படிக்காதவனா, எருமையா கழுதையா ஒன்றும் தெரியும். அவன் எந்த ஸ்டேஜ்ல இருக்கான், எந்த பேரையில பிறந்தவனா அல்லது கார்டன்ல பிறந்தவனா, அவன் வாப்பா யாரு, பொறப்புல குழப்பம் இருக்குதா, ஒன்றும் தெரியும் எங்களுக்கு. நம்பியாச்சு. எங்கட மடத்தனங்களுடைய காலத்தில் அவன் அடிப்படை தெரியா, அசில் தெரியா, தூக்கி போட்டாச்சு, நம்பியாச்சு. இந்த கதையை பரப்புறோமா? உண்மையிலே அவன் அதை செய்யல, அவன் அதுல ஈடுபடல. நீங்க கதையை பரப்பிட்டீங்க. உங்களோட தண்டனை என்ன தெரியுமா? என்ன தண்டனை? 80 கசையடி உங்களுக்கு அடிக்கும். எத்தனை கசையடி? 80 கசையடி அடிக்கும். இட்டு கட்டின ஒருவன்ல. அது உலகத்துடைய சட்டம், சூரத்து நூறுடைய சட்டம், குர்ஆனுடைய சட்டம். இது நீங்க இட்டு கட்டினா சரி. அவன் செஞ்ச ஒன்றை நீங்க பேசுறீங்க,
அவன் செய்தான், அந்த தவற செய்தான். ஆனா அவன் இல்லாத பொழுது நீங்க பேசுறீங்க, விளக்கம் சொல்றீங்க. என்ன? நாங்க திருந்துறதுக்காக கதைக்கிறோம். எது கதைக்கிறோம்? நல்ல இன்ட்ரெஸ்டா கதைக்கிறீங்க. இதுக்குரிய சட்டம் என்ன? அல்லாஹ் என்ன சொல்றார்? மையத்திரிக்கை, உங்களோட தம்பி மவுத், உங்களோட நானா மவுத், அப்படி மையத்தை வச்சு போட்டு கட்டில்ல ஒரு கத்தி ஒன்றை கொண்டு வந்து மையத்துல கையை வெட்டி நல்ல பாபுக்கி போட்டு திங்குறி. எப்படி டேஸ்ட் அடிக்குமா? மையத்திலே தொடைய வெட்டி பாபுக்கி போட்டு. அல்லாஹ் சொன்ன உதாரணம் குர்ஆன்ல. உன்னுடைய சகோதரனுடைய மையத்தை சாப்பிடுறத போலப்பா. எவ்வளவு பயங்கரமான ஒன்றை இன்று இன்ட்ரெஸ்டா. அதான் அல்லாஹ் சொல்றார், நாங்க நாசமா போறதுக்கு காரணம் இதுதான். நீங்க முன்னுக்கு போகலையே. வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில். எல்லாருக்கும் பாடமா இல்லையா? அப்ப ஏன் இந்த பாவத்துல எல்லாம் ஈடுபடுறாங்க? பாவமாயே விளங்குது இல்லை சகோதரர்களே. அதனாலதான் முன்னுக்கு போகல.